எபிசோட் 6 என்ன எபிசோட் 6 வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சஸும் முடிஞ்சிச்சு. ஃபைனல் 4 தெரியிற ஸ்டேஜஸ்ல இருக்கோம். ஆமா. நமக்கு வந்து எப்பயுமே மிக்ஸ்டு பேக் தான் நினைக்கிறேன். பேக் டு பேக் பஞ்சாபோட பஞ்சாபோட ஒண்ணு ஹோம் அண்ட் அவே. ஹோம்ல நல்லா ஆடுவோம்னு நினைச்சோம். அங்க இப்போ சொதப்பியாச்சு. சொதப்பிட்டோம். அவேல எப்படியோ விளையாடி ரெக்கவர் பண்ணியாச்சு. மேட்சை ஒண்ணா அலசுவோம். நம்ம ஹோம் மேட்ச் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் சார். சென்னை யூஷுவல் டாஸ் ஜெயிக்கிறது இல்ல. ருத்ராஜ் கெய்க்வாட் வந்ததுல இருந்து டாஸ்க்கு பிராக்டிஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அவனுக்கு, கெய்க்வாடுக்கு. பேசாம ருத்ராஜ் எந்த டீம் போறாங்களோ அந்த கேப்டன்ட்ட சொல்லலாம், எப்படியும் நான் டாஸ் என்ன சொல்றேன்னு கேட்டுக்கலாம். ஆமா சார். ஸோ டாஸ் போச்சு, அவனுக்கு நம்மள பேட்டிங் போட்டாங்க. நல்ல டியூ. யூஸ்வலா வந்து டியூ இருக்கும்ல சென்னையில, அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் யாருமே வந்து பேட்டிங் எடுக்கிறது இல்லை. எடுக்கவே மாட்டாங்க. யூஸ்வல் நம்ம மாட்டிக்கிட்டோம். சரி நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு பார்த்தா ஓப்பனிங் ஓகே தான். அஜிங்கே ரஹானே, ருத்ராஜ் கெய்க்வாட் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற சிவம் துபே, கோல்டன் டக், அவர் வந்து என்னைக்கு வேர்ல்ட் கப் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அன்னையில இருந்து நம்ம ஆள் வந்து கோட்டை விட்டுட்டு இருக்காரு, ஏன்னு தெரியல. அதுக்கு என்ன பண்றது, அது எப்பவுமே வந்து வரிசையா 5 மேட்ச் அடிச்சாக்க 2 மேட்ச் இது மாதிரி தான் ஆகும். அகைன் மோயின் அலி கொண்டு வந்தது ஒரு நல்ல ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு. இனிமேல் மோயின் அலி வந்து ரெஸ்ட் ஆஃப் த சீசன் அப்படியே விளையாட விட்டுறணும் ஃபுல்லா. அலிபாய் ஆக்சுவலா வந்து நல்ல பிளேயரு, பின்னாடி விடுறதுனால வந்து அவர் ஸ்கோர் பண்ண மாட்டேங்கிறாரு. ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மி சார். 162 அந்த ஒரு 200 வந்தா டிஃபெண்ட் பண்ணிருக்கலாம். 162 அவங்களுக்கு ப்ரெஷரே எல்லாம் போயிடுச்சு பஞ்சாப்ல. அதான் சொல்றேன், அவங்க டீம்ல பாத்தீங்கன்னா இவ பாரிஸ்டோவும் அந்த ரோசோவும் அடிச்சு நொறுக்கிட்டானுங்க இல்லையா. 40 அடிச்சோன்னா 80 ரன் வந்தாச்சு. அதுலயே மீதி இதுல வந்து அப்படி இப்படி அடிச்சுட்டு கொண்டு வந்துட்டானுங்க. அதை அவங்க கஷ்டப்படாம சான்ஸே கொடுக்காம ஈஸியா முடிச்சிட்டாங்க. அப்படி இப்படின்னு அந்த மேட்ச் முடிஞ்சு நமக்கு எல்லாருக்கும் ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷன் தான். இந்த சீசன் வந்து அப்படி ஒரு மாதிரி ஃப்ளோட்டிங்கா தான் போயிட்டு இருக்கு. பாயிண்ட்ஸ் டேபிள்ல நம்ம மேக்ஸிமம் போறது 3rd பொசிஷன், திருப்பி 6th போவோம், திருப்பி மேல வரும். இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. தான் சொல்லிட்டேனே, பரமபத கேம் தாயக்கட்டை வச்சு போடும்போது 3ன்னு விழுந்த உடனே பாம்புல இறங்குவோமே, அந்த மாதிரி இறங்கி ஏறின்னு இருக்கும். அப்புறம் ஏனில ரன் ரேட் ஒண்ணுதான் காப்பாத்திட்டு இருக்கு சார். அதுவும் ரன் ரேட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் விளையாண்ட ஒரு 2-3 கேம் வச்சு ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அவே மேட்ச் டாஸ்ல இருந்து போயிடுவோம் சார். அவே மேட்ச்ல பாத்தீங்கன்னா அகைன் ஆஸ் யூஷுவல் டாஸ் தோத்துறோம். நம்மள பேட்டிங் பண்ண சொன்னாங்க. அதே பிரஷர் தான், 200+ அடிக்கணும்ன்ற அதே எய்ம் தான். ஃபர்ஸ்ட் 6 overs பவர் பிளே நீட்டா போச்சு. அஜிங்கே ரஹானே அவுட் ஆனாலும் இவன் மிச்சலும் நம்ம ருத்ராஜும் நல்லாவே ஆக்சிலரேட் பண்ணாங்க அந்த பவர் பிளேய. ஒரு பிரேக் முடிஞ்சது, ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் வந்தாங்க. ருத்ராஜ் வந்து ஒரு எட்ஜு அவுட்டு. அதுக்கப்புறம் அப்படியே தூவே, கோல்டன் டக்கு, கிங் பேரு முடிஞ்சது. அதுக்கப்புறம் சரசரன்னு ஒரு 2 விக்கெட் 4 விக்கெட் போனோம்னா எங்க போறோம்னு எல்லாருக்கும் ஒரு திசை தெரியாம எல்லாம் தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க. 75 for 4ன்னு பார்த்த உடனே நான் சரிதான் இன்னைக்கு நினைச்சேன். பட் ஸ்டில் பவுலிங் இன்னைக்கு வந்து காப்பாத்திருச்சு ஒரு வழியா. 167. இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியும் போது கமெண்ட்ரியில வந்து இவன் சொன்னான்னு நினைக்கிறேன், முரளி கார்த்திக்னு நினைக்கிறேன், இதுதான் வந்து இந்த தரம்ஷாலால அட் பார் ஸ்கோர், ஆவரேஜ் ஸ்கோர் 167 யூஸ்வலா அப்படின்னா. அப்பதான் எனக்கு கொஞ்சம் லைட்டா கான்பிடன்ஸ் வந்துச்சு. ஓகேடா, இது ஒரு அட் பார் ஸ்கோர் தான், நாட் பேட் ஸ்கோர் அப்படின்னு நினைச்சேன். பட் பவுலிங் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நம்ம டீம் அதுவும் பத்திரானா இல்ல, இவனு சஹார் இல்ல, எல்லாமே இன்ஜுரி அப்படின்னு எல்லாம் போயிட்டானுங்களா. சரி யார வச்சு போட போறானுங்கன்னு பார்த்தா பக்காவா சாண்ட்னரை ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணானுங்க. நம்ம தேஷ்பாண்டே வழக்கம் போல திடீர்னு சர்ப்ரைஸ் பேக்கேஜா 2 விக்கெட் எடுத்து ஓப்பனிங்ல தூள் கிளப்பிட்டாரு. 9 for 2. அங்கேயே அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ப்ரெஷர். 9 for 2 ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா மெயின்டைன் பண்ணான். கண்டினியூஸா விக்கெட் எடுத்துட்டே இருந்ததுனால அவங்க வந்து அவங்கள எழுந்திருக்கவே விடல. லிட்டரலி வந்து டேக்கன். ஜட்டு அகைன் சொல்லணும், பேட்டிங்லயும் ஒரு 40+ அடிச்சுட்டு இங்க வந்து ஒரு 2 விக்கெட் எக்ஸ்ட்ரா எடுத்தோம்னா செம்ம. அது வந்து நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் ஜட்டுவோடது 3-4 overs. பார்த்தா அந்த பையன் வந்து நல்லா ஃபாஸ்டா போட்டான் இன்னைக்கு. பேஸ் பாத்தீங்களா, 150 எல்லாம் கிளாக் பண்ணா சொன்னாங்க அந்த சம்ரன்ஜித். அந்த பையன் சொல்றேன், இவ்வளவு நாள் உள்ள உட்காந்து வச்சிருந்திருக்காங்க தெரியாமையே. இன்னைக்கு அவங்க எதிர்பார்க்கல. ஒரு சிலர்லாம் பால் அவன் பாக்குறதுக்கு முன்னாடி பால் மேல தாண்டி போயிடுது. They couldn't see him. அவ்வளோ ஃபாஸ்டா போட்டான்.
நல்லா போடும், நல்லா போடும். ஓவரால் இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸா ஜெயிச்சோம் தான் சொல்றோமே தவிர இட் வாஸ் நாட் மீன் தோ இட் இஸ் அ கன்வின்சிங் வின். இது எதிர்பார்க்கல நம்ம பவுலிங் டீம் கிட்ட இருந்து. நம்ம இப்படிலாம் வந்து ஜெயிப்போம் லோ ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணி. பட் இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணா அடுத்த மேட்சஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா அடுத்து வரதெல்லாம் டஃப் மேட்சஸா இருக்கும். எக்ஸப்ட் ஆர்சிபி மேட்ச். ஆர்சிபி கூட நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது இப்போ உள்ள நிலைமையில. அடுத்த 3 மேட்ச் ஜெயிச்சோம்னா நம்ம 18 பாயிண்ட்ஸ் இருப்போமா, மேக்ஸிமம் 18 பாயிண்ட்ஸ் போவோம். இல்ல ஒரு மேட்ச் ஜெயிச்சாலே நம்ம குவாலிஃபை ஆகும் நினைக்கிறேன். 1 or 2 ஜெயிச்சோம்னா குவாலிஃபை ஆயிரும். இல்ல 3யும் ஜெயிக்கணும். 3யும் ஜெயிச்சோம்னா பெட்டரா இருப்போம். 2 ஜெயிச்சாலும் போக வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு என்ன ஒரு ஹஞ்ச் தோணுதுன்னா சார், இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பேட்டர்ன் மொக்க டீம் கிட்ட அடி வாங்குறோம், நல்ல டீம்கிட்ட நல்லா பெர்ஃபார்ம் பண்றோம். ஏன்னா இனிமேல் வர்றது ரெண்டுமே நல்ல டீம் தான். அதனால கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நம்புறேன். பாப்போம். இல்ல ஆவரேஜ் அப்படிதான் பண்றாங்க. கடைசியில ஆர்சிபி மொக்கன்னு எடுத்துக்கிறீங்களா, நல்ல டீம்னு எடுத்துக்கிறீங்களா? ஆர்சிபியே இப்போதைக்கு மொக்கன்னு வச்சுப்போம். அது கடைசி மேட்ச் தானே. எஸ்ஆர்ஹெச்சும் ஆர்ஆரும். ஆமா, ரெண்டுமே இதுதான், ஸ்ட்ராங் டீம் தான். கடப்பார டீம் தான். அதனால எப்படி ஆடுறது, என்ன பண்ணணும், தலையோட இன்புட் ரொம்ப தேவைப்படும். பாப்போம் என்ன நடக்கிறதுன்னு. ஆனா டீம் நிலைமை பரிதாபமா இருக்கு சார். பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா போறான் போல, இன்ஜுரின்னு சொல்லிட்டு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டானுங்க. அவன் இனிமேல் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, ரெஸ்ட் ஆஃப் இதுக்கு இந்த டீமை வச்சு ஓட்ட வேண்டியதான். வச்சுட்டா வஞ்சனம் பண்றாங்க. இருக்கிறத வச்சு ஆட முடியும், என்ன பண்ண முடியும், அவ்வளவுதான். ஆனா பரவாயில்ல, அட்லீஸ்ட் மேனேஜ் பண்றாங்க. அதுதான் சிஎஸ்கேயோட ஸ்ட்ரென்த்னு சொல்லணும். என்ன ரிசோர்ஸ் இருக்கோ அதை வச்சு அன்னைக்கு கதையை ஓட்டுவாங்க. அதுல கை தேர்ந்தவர்கள் நம்ம ஆளுங்க. So we'll hope for the best. Hopefully we'll go to the playoff. It's not a bad season. Overall, it's not a bad season. Though நமக்கு வந்து expected results அங்க இங்க வரலையே தவிர, ஆனா we are still performing consistently against the rest of the table தான் சொல்லலாம். அதாவது ரொம்ப மட்டமா மும்பை மாதிரி போயிடல. அதே சமயத்துல ஆர்ஆர் மாதிரி ஓஹோன்னு இல்ல. ரெண்டுக்கும் நடுவுல இந்த பக்கம் இல்லாம இந்த பக்கம் இல்லாம ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ், ரெக்வயர்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜா போயிட்டு இருக்கு. அதான் இந்த வாரம் கொஸ்டினுக்கு போயிரும். நம்ம ஸ்பான்சர் அறம் லீகல் சாலிசிட்டர்ஸ். அறம் லீகல் சாலிசிட்டர்ஸ், அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிப்போம். இந்த வார கொஸ்டின் என்னன்னா, ரவி சார் நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளோட அப் அண்ட் டவுனை எந்த ட்ரெடிஷ்னல் விளையாட்டோட கம்பேர் பண்ணி சொன்னாங்க. அந்த கேமை நீங்க கால் அவுட் பண்ணீங்கன்னா 2 வின்னர்ஸ்க்கு அமேசான் கிஃப்ட் வவுச்சர் 10 pounds. ரவி சார் சிஎஸ்கேவோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல மூவ்மெண்ட்டை எந்த ட்ரெடிஷ்னல் கேமோட விளையாட்டோட கம்பேர் பண்ணாங்க, அந்த கேமை நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா you will be a lucky winner to get 10 pounds Amazon coupon. மீண்டும் இன்னும் ஒரு இதுல நம்ம சந்திப்போம். என்ன அடுத்த தடவை தெம்பா வருவோம்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி மேட்ச் வின்னு ஒரு மேட்ச் உதங்கிறதுனால சோகமா இருந்துட்டோம். அடுத்த எனர்ஜி ஏத்துற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எல்லாரும் பிலீவ் பண்ணுவோம். நம்புவோம். Keep the hopes alive. அவ்வளவுதான். We will go to playoff. சூப்பர்.